இல்ல தங்கம், அம்மா லவ் வேற, ஆமா. வைஃப் கிட்ட இருக்கிற லவ் வேற. அத கண்டிப்பா அவன் கொடுக்க தான் போறான். நீங்க பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. எதுக்காக பயப்படுறோம்னா, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, என் பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல என்னன்னா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோங்கிறத விட, அந்த இடத்துல யார் மேல தப்பு இருக்கோ அவங்கள கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். விட்டு கொடுக்குற இடத்துல தான் நாங்க எல்லா அம்மாக்களுமே இருக்கோம். எல்லா ஃபேமிலிலயுமே கண்டிப்பா பிரச்சனை வரும் தான் சொன்னீங்க. அதுவே எல்லா ஃபேமிலியும் பிரச்சனை வரும் அப்படின்னும் போது ஒண்ணு அவங்களுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட்டா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க மாமியார் சப்போர்ட்டா இருப்பாங்க. ரெண்டு பேருமே சப்போர்ட்டா இல்லாத பட்சத்துல நாங்க எங்களுடைய பிரச்சனை போய் யார்கிட்ட ஃபேஸ் பண்றது? பிரச்சனைன்னு ஒரு விஷயம் உள்ள வந்துருச்சு இல்லையா, அப்ப அதுக்கான ஆர்குமெண்ட்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் இல்லையா. நாங்க எங்க தரப்ப முதல்ல சொல்லுவோம், என் பிள்ளை என் பேச்சு தான் கேட்கணும்ன்றத நாங்க முதல்ல சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல அந்த குழந்தை தடுமாறுது இல்ல, அந்த குழந்தைக்கு ஒரு இல்ல இப்பவும் பாருங்களேன், பிடி உங்ககிட்ட தான் இருக்கு தெரியுதா. இப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க சொல்றது வந்து நீங்க விட்டு கொடுக்கறது எனக்கு வேண்டாம், விட்டு கொடுக்கறதுன்றது நான் விட்டு கொடுத்துறேன் அப்படி சொல்ல வரல சார். நான் பாப்பேன்ல அந்த அந்த பையன் கஷ்டப்படுறான்ல, சரி ஓகே, அப்ப நீ போய் ஒய்ஃபை போய் நீ பேலன்ஸ் பண்ணு. அதாவது அவங்க சொல்றாங்க நான் விட்டு கொடுத்துருவேன்னு. நான் என்ன சொல்றேன், நீங்க விட்டு கொடுக்குறேன்னு ஏன் நினைக்கிறீங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, லவ் இவ்வளோதான், கைண்ட்னஸ் கேர்லாம் இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ப்ளே பண்ணுறது மதர் ரோல், இன்னொருத்தவங்க வர போகிறது வைஃப் ரோல்.